எல்லோரும் இன்புற்றிருப்பதை தவிர வேறு ஒன்றுமறியேன் பராபரமி. என் அன்பான சொந்தங்களே, என் அருமையான உறவுகளே, என்னுடைய சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் பிளே தமிழ் வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பிளே தமிழ் சேனல் உங்களுடைய ஆன்மீக சந்தேகங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் எப்படி காலை எடுத்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளது. இந்த வழிகாட்டி மூலமாக இந்த வழி காட்டுவார் என்று நம்பிக்கையில் நீங்கள் நினைக்கும் இந்த சிவஸ்ரீயும் கலந்திருக்கிறேன். என் உறவுகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நமக்கு என்ன ஆகுது? ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது. நம்மால முடியாதது எதுவுமே கிடையாது என் உறவுகளை. இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நம்மால முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு வீட்டில் செடி வளர்க்குறோம், நம்பிக்கையோடு வளர்க்குறோம், செடி வைக்கிறோம், பாதுகாக்கிறோம். வேர் எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவில் அதை தண்ணி ஊற்றுறோம், பலன் கிடைக்கிறோம். படிக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம், நல்லா படிக்கிறோம், நம்பிக்கை வைக்கிறோம், பலன் அடைகிறோம். ஆனால் எங்கே நாம் நல்லா ஒரு விஷயத்தை செய்யலையோ, பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யலையோ, அங்கே தோல்வியே பார்க்குறோம். இதை நிதர்சனமாக நாம் எல்லாரும் ஒப்புத்துக்கணும் சகோதர சகோதரிகளின் உறவுகளே. அப்போ நம்ம வழிகாட்டினா யார்? ஒரு குரு. அதனால தான் என்றைக்குமே வயசில் பெரியவர்களுடைய பேச்சை கேட்கணும்னு சொல்லுவாங்க. அதை செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை, முதல்ல கேட்கணும். கேட்டு அது நமக்கு இப்போ தேவைன்னா உடனே செயல்படுத்தணும். இல்லை இதை ஸ்டோரேஜில் வச்சுப்போம், நாளைக்கு அதை பயன்படுத்திப்போம்னா நாளைக்கு அதை செயல்படுத்தணும். ஆக பெரியவர்களுடைய பேச்சை கேட்காம இருக்கக்கூடாது. அப்போ குரு வழிகாட்டி அவசியம். இன்று நாம் என்றைக்குமே ஒரு சக்சஸ் ஆகணும்னா ஒரு நல்ல குரு அமையணும், காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும். அதற்கு முதல்ல நம்ம மீது நாம் நம்பிக்கை வைக்கணும். குரு வக்கர பயிற்சியை பற்றி பேச போகிறோம். இந்த வக்கரம் அடைகிறார் குரு அப்படின்னா இந்த குருவை நாம் அவருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம், எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம். ஆனால் ஜாதகர்கள் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும், ஜோதிடம் சொல்கிறபடி. சில பேர் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க, சொல்லும்போது இந்த தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம். நான் என்றைக்குமே நெகட்டிவாக சொல்ல மாட்டேன், அதை முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருந்தால் தான் அது உங்கள் வாயிலிருந்தே வரும். நம்ம வாயில் கதவுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவன் நம்ம தலையில் எழுதப்பட்ட வார்த்தைகள். அதனால் இன்னைக்கு என் சகோதரன், என் உறவுகள், நீங்கள் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அது நடக்க போகுது கண்ணுங்களா. நீங்கள் அதில் தெளிவாக இருங்க. ஆனால் அது என்னைக்கு ஆரம்பிக்கணும், எப்போ அதை சாதுரியமாக நடத்தணும், அதுக்கு தான் ஜோதிடம் பார்த்துக்கிறோம். அப்படி என்கிட்ட வந்தால் நான் சொல்லுவேன், தொழில் ஆரம்பிக்கலாம் ராஜா, இப்போ நல்லா இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பி. இல்லை இப்போ நல்லா இருக்க ராஜா, தைரியமாக ஆரம்பி. ஆனால் நீ தனியாக ஆரம்பி, இன்னொருத்தனை நம்பாத. இல்லை நீ இன்னைக்கு ஆரம்பிக்கிறது நல்லது, இன்னொருத்தனை நம்புறது நல்லது, ஆனால் இன்னொருத்தனுக்கு எவ்வளோ பவர் கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடு அப்படின்னு வழிகாட்டிடுவேன். ஸோ அவன் நட்டப்பட மாட்டான். என்கிட்ட வந்தால் நட்டம் கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் என்கிட்ட வந்தாலே இன்னொருத்தவங்க நட்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நாம் குருவை நம்பினா கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு, இறைவனாக இருக்கக்கூடிய குரு, அந்த குரு நமக்கு என்னைக்காவது துரோகம் பண்ணுவாரா? நல்லது தானே செய்ய போகிறார். அப்போ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி நன்மையை கொடுக்க போகுது. நாம் குரு என்ன நினைக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு குருவுக்கு தகுந்த மாதிரி நடந்தா குரு வக்கர பயிற்சி அனைவருக்கும் நன்மையை கொடுக்கும். இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அதன் அடிப்படையில் உள்ள போனால் இந்த காலகட்டத்தை, இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள், கார்த்திகையிலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள்
இந்த நவம்பருடைய பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் நமக்கு கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கனவுகளை நிறைவேற்றும். இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும், லைஃப்பில் ஒரு வெற்றி பெற முடியும்னு ஆணித்தரமாக நம்பி உள்ள வாங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன். பல பேருக்கு நல்ல அறிவுரைகளையும் பல பேருக்கு பக்குவத்தையும் எடுத்துரைக்கக்கூடிய கன்னிராசிக்கு பந்தா காட்டக்கூடிய காலம். ஆமாம், கன்னிராசிக்காரர்கள் இப்போ உங்களுக்கு நீங்கள் காட்டக்கூடிய பந்தாவில் நீங்கள் வைக்கக்கூடிய ஃப்ளெக்ஸில் நீங்கள் பெரிய ஆளாக போகிறீங்க. இந்த நேரத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா 10வது வீட்டில் குரு ஆல்ரெடி இருக்கார். ஏற்கனவே சில பேருக்கு வேலை போயிடுச்சு, பதவி போயிடுச்சு. நம்ம தான் அந்த இடத்துக்கு வருவோம்னு நினச்சி கனவு கண்டுட்டு இருந்தோம், அதெல்லாம் பீஸாக போயிடுச்சு. இப்போ வக்கரகதிக்கு வந்திருக்கார். அப்படின்னா யாரோ ஒருத்தவங்கள சாட்டிஸ்ஃபைடு பண்ண மறந்துருக்குறோன்னு அர்த்தம். இப்போ இந்த ஆள் ஞாபகப்படுத்துகிறார், நான் உங்களுக்கு குருவுடைய ஒரு என்ன சொல்கிறது, குருவுடைய ஒரு நபராக நான் வந்திருக்கிறேன். இப்போ நான் பேசுகிறேன், அவர் நினைக்கிறத நீ என்னை மறந்துட்ட, என்னை நீ சந்தோஷப்படுத்து, என்கிட்ட உன்னுடைய திறமையை காட்டு, நான் உனக்கு இப்போ உதவி பண்ணுறேன்னு குரு சொல்லுவார். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் வயசில் பெரியவர்கள், நண்பர்கள், குருமார்கள், இவங்கள்ட்ட உங்கள் டேலண்ட்டை காட்டுங்க. இதுவரைக்கும் திரைமறைவில் இருந்த கன்னிராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் பப்ளிக்காக பகிங்கரமாக ஒருத்தவங்கள்ட்ட உண்மையை பேச ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. இது வரைக்கும் யார்ட்டையாவது சீக்கிரட்டாக சைலண்ட்டாக யாரையாவது நம்பி இருந்தீங்கன்னா அதெல்லாம் வேண்டாம். என்கிட்ட இந்த திறமை இருக்குது, நான் இதுக்கு லாய்க்கு, நான் இதுக்கு தயாராக இருக்கிறேன், எனக்கு சான்ஸ் கொடு, முடிஞ்சு போச்சு. இதுக்கு எதுக்கு நான் கீழே இருந்து மேலே போகிறது, டைரெக்டாக மெயினே பிடிச்சிருவோம். இப்போ இந்த குரு வக்கர பயிற்சியில் அப்படி ஒரு துணிச்சல் ஏற்படும் கன்னிராசிக்கு. அந்த துணிச்சல் தான் உங்களுடைய வெற்றி. ஆனால் அந்த துணிச்சலில் ஒரு கோடு மாறினாலும் இருமாப்பாக போயிடும், அதுக்கு போகக்கூடாது. ஆணவமாக போயிடும், அதுக்கு போகக்கூடாது. வார்த்தையை விட்டுடக்கூடாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு லீடிங் பார்ட்டி, அந்த பார்ட்டியில் எனக்கு ஒரு சீட்டு வேணும், இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் எனக்கு ஒரு சீட்டு வேணும், இப்படி என்னுடைய திங்கிங் இருக்குது. இப்போ இந்த லீடிங் பார்ட்டியில் நான் வட்டத்தை பார்த்து மாவட்டத்தை பார்த்துலாம் பேசுகிறத விட என்கிட்ட என்ன இருக்குன்னு நான் பார்த்துக்கணும். ஏன்னா நான் எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கணும்னா நான் கொஞ்சம் ஸ்டெடியாக நான் மேலே ஏறணும். எனக்கு பணம் வேணும், பைசா வேணும், துட்டு வேணும். நல்ல பேர்லாம் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறது? நல்ல பேர் இருந்தாலும் மக்களை போய் சந்திக்கிறதுக்கு பணம் வேணும் இல்லையா? 4 இடம் டக்குன்னு கார் எடுத்துகிட்டு போகணுன்னா, சார் கார் எடுக்க காசு இல்லை சார் அப்படின்னா யார் கொடுப்பா? ஆனால் ஆசை இருக்குது, பதவிக்கு வரணும், என்ன இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று பேக்ரவுண்டை நம்ம ரெடி பண்ணிட்டு நேராக லீடிங் பார்ட்டிகிட்டே போயிடணும். எந்த பார்ட்டியில் நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த பார்ட்டிகிட்ட நேராக போயிட்டு, நான் இதுமாரி சுவாமி ஆசைப்படுறேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இதுன்னு சீட்டு குளிக்க போகிறது கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி ஜெயிக்கணும். அதுக்கு யாரை தேர்ந்தெடுத்தா கரெக்டுன்னு பார்ப்பாங்க. இவர் நல்ல மக்களை கவர் பண்ணியிருக்கிறார், நல்ல மனுஷன், இவரால் அதை மெயின்டைன் பண்ண முடியும்னா உங்களுக்கு சீட்டை கொடுத்துருவாங்க. ஆனால் அதே எலிஜிபிளே இல்லாமல் இந்த நேரத்தில் யாருக்கிட்டையும் சிபாரிசுக்கு போகாதீங்க. உங்களுக்கு ஒரு எலிஜிபிள் இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் போங்க. ஏன்னா மார்ச் மாதம் 17 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அரசியல் மாற்றங்கள் நடக்கக்கூடிய நேரம். இது கன்னிராசி சம்பந்தப்பட்டவங்களை வச்சு தான் நிறைய அரசியல் மாற்றமே நடக்க போகுது. அதனால் உங்கள் மனசை பின்வாங்க வைக்கக்கூடாது. நீங்கள் உங்கள் தைரியம் ஒன்று இருக்கும், கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும். அந்த தைரியத்தை விட்டு பின்னாடி வந்துடாதீங்க, பயந்துடாதீங்க. நான் உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குறேன். தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். அதர் பார்ட்டிஸாக இருக்கட்டும், அதர் ஆளாக இருக்கட்டும், நீங்கள் கட்சியாக இருக்கட்டும், ஆன்மீகமாக இருக்கட்டும், கலைத்துறையாக இருக்கட்டும், உங்கள் திறமையை தான் இப்போ நீங்கள் நம்பணும். இந்த திறமைக்கு தான் இப்போ காசு கிடைக்க போகுது, திறமைக்கு தான் பவர் கிடைக்க போகுது, இந்த திறமைக்கு உயர்வு கிடைக்க போகுது, பட்டம் கிடைக்க போகுது. அதனால் இதெல்லாம் சும்மா வெறும் வார்த்தையெல்லாம் சொல்லலை. ஒரிஜினலாக உங்கள் திறமைக்கு லாபம். அவங்க தேடுவாங்க உங்களை, ஆனால் நீங்கள் வெளிப்படுத்திக்கிறது உங்கள் வேலை.
நீங்கள் வந்து எக்காரணம் கொண்டு உங்களுடைய தன்மைகளை குறைச்சிக்காதீங்க. கீழே அதாவது அடிமட்டத்திலேருந்து போவோம் அப்படின்னு கீழே போய் நிற்க வேண்டாம். இதை தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கன்னிராசிக்காரர்கள் வக்கர பயிற்சியை பயன்படுத்திக்கிட்டு இழந்த பதவிகளை சிறலார் பெற முடியும். சில பேருக்கு புது வாழ்க்கையே அமையப்போகுது. உங்களுடைய டைரக்ட் ஃபேஸ், உங்களுக்குன்னு ஒரு உண்மை முகம் இருக்குது, அது வளர்ச்சி முகம். இதுவரைக்கும் யார் பேச்சோ கேட்டு இழந்து போயிருக்கோம், வருத்தப்பட்டிருக்கோம், வீணாக போயிருக்கோம், இதெல்லாம் அப்படியே தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு இறங்குங்க. எலெக்ஷன்லேருந்து ஜெயிக்க ஆரம்பிக்கலாம், வாழ்க்கையிலும் ஜெயிக்க ஆரம்பிக்கலாம். எல்லாரும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. கன்னிராசிக்காரர்களே, தைரியத்தை வர வச்சுங்க. இந்த காலகட்டத்தில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்க. திங்கட்கிழமையில் சிவாலய தரிசனம் பண்ணுங்க. நல்லது நடக்கும்.